ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் வந்து ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே அளவு வந்து உளுத்தம்பருப்பும் எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து வறுத்துக்கோங்க, ரொம்ப தீர அளவுக்கு வறுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அதே கப்பில் வந்து பாதி அளவு மிளகு, சீரகம், கடுகு எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த பொருளையும் நல்லா வந்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10-15 காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புளி ஒரு ஆரஞ்சு பழ அளவுக்கு வந்து புளியையும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து காஞ்ச மிளகாயும் புளியையும் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மற்றது வறுத்தது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையுமே சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், பொடி இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம இதை தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து பொடி வந்து எவ்வளோ வேணுமோ, சாப்பாடு எவ்வளோ இருக்கோ அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பொடி வந்து போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலரி விடுங்க. நல்லா பொடி வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ சாப்பாடு போட்டு கலரிக்கோங்க. இப்போ சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.